ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கேஸ் ஸ்டடி பற்றி பார்க்கலாம். இந்த கேஸ் ஸ்டடி வந்து ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸாக இருக்கும் அண்ட் நியூ அப்கமிங் இன்ஜினியர்ஸ், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கும் அது யூஸாக இருக்கும். இன் 2008 வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணோம். இந்த ப்ராப்ளம் என்னென்னா, பவர் இருக்கும்போதே ரீஸ்டார்ட் ஆகுது சிஸ்டம். இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் நடக்குது. மேனேஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு கால் பண்ணுறாங்க. நாங்கள் கேட்டோம், சார் இது சிஸ்டம் வந்து வாரண்டியில் இருக்கா, வித்தவுட் வாரண்டியான்னு கேட்டோம். சார் வாரண்டி தான் சார். சார் அவங்கள கால் பண்ணுங்க சார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சார் அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு எங்கள் சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க சார். சரிங்க சார், யூபிஎஸ் வந்து சப்ளை பண்ணவங்களை கால் பண்ணுங்க சார். அவங்களும் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து மெயின்ஸ் ஆஃப் பண்ணி காமிக்கிறாங்க சார். யூபிஎஸ் வந்து நல்லா ஃபங்க்ஷனிங் ஆகுது, சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகல அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கள் முன்னாடியே யூபிஎஸ் வந்து எந்த கண்டிஷன்லையும் ரீஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறது சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க சார். இப்போ நாங்கள் என்னங்க சார் பண்ணுறது? மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்கிறது? நாங்கள் மார்னிங்லேருந்து டேட்டா இம்போர்ட் ஆகுது சார், திடீர்னு பவர் இருக்கிறப்பே ரீஸ்டார்ட் ஆகுது சார். இதுதான் கம்ப்ளைண்ட். இது மாதிரி சூழ்நிலையில் எப்படி ரிசால்வ் பண்ணுறது? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுமாரி கண்டிஷனில் ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு ஏதாவது கமெண்ட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். நாளைக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Thank you.